தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ செய்தி, ஆண்டவர் உங்களை தாயின் மேலாக பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம பார்ப்போம், தமிழில் படிச்சிருப்போம், தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, வேதனையோடு பிள்ளை பெறுவாய் என்று தேவன் சொன்னார். ஒவ்வொரு பிள்ளையும் தாய் பெறும் பொழுது வேதனையோடு தான் பிள்ளை பேறு நடக்கிறது. மிகவும் கடினம். சிலர் சொல்வாங்க, ஒவ்வொரு பிள்ளை பேரும் மறு ஜென்மம் என்று. அப்படியாகத்தான் நீங்களும் நானும் பிறந்தோம். ஏன், இயேசு கூட அப்படிதான் பிறந்தார். தாயின் வயிற்றிலே குழந்தையாய் கர்ப்ப வேதனை தரிக்கப்பட்டு தாய் பட்ட கஷ்டங்களை எல்லாம் இயேசு பார்த்திருப்பார். தன் தாய்க்கு கீழ்ப்படிந்தவராய் அவர் இருந்தார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் தெளிவாக சொல்கிறது. மனித தயவிலே இருந்தார், தாய்க்கு கீழ்ப்படிந்து இருந்தார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தாய்மார்களை ஓல்டேஜ் ஹோமில் விட்டுறது, ஃபுல் பென்ஷன் கார்டை பிடுங்கி வாங்கிட்டு சரியாக சோறு போடுறதில்லை, கொடுமைப்படுத்துகிறார்கள். தயவு செய்து அப்படி செய்யாதீர்கள். உங்களை தேவன் கொடுமைப்படுத்துவார். ஏன்னா நீதிமொழிகள் 1:8 தேவன் தெளிவாக சொல்லியிருக்கிறார், உன் தாயின் போதனையை தள்ளாதே. உன் தாய் உனக்கு எவ்வளவுலாம் போதிச்சிருப்பாங்க, இந்த போதனையெல்லாம் தள்ளிட்டு தாயை கொடுமைப்படுத்திட்டு நீ பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. தேவன் பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, உன்னை பெற்றெடுத்த தாய், என்னை பெற்றெடுத்த தாய் எவ்வாறு உன்னையும் என்னையும் பேணி காப்பார்களோ அவ்வாறே தேவன் ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அந்த தேவனுடைய தேற்றுதல் பாருங்க. நீங்க இன்னைக்கு நல்ல கண்ணு பார்க்குறீங்க, நல்ல காது கேட்குறீங்க, நல்லா பேசுறீங்கன்னா அது தேவனுடைய கிருபை தாங்க. தேவனுடைய கிருபை இல்லைன்னா நீங்களும் நானும் குறைபாடோடு இருந்திருப்போம். அதனால தான் தேவன் சொல்றார், என் ஜனங்களுக்கு சொல்லுங்கள், என் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்று தேவன் திரும்ப திரும்ப சொல்கிற காரணத்தினால்தான் இந்த சுவிசேஷ ஊழியங்கள் உங்களுக்கும் எனக்கும் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன், எனக்கு தேவன் சொல்லிக் கொடுக்கிறார். நான் ஒரு முட்டாள், இந்த முட்டாளுக்கு தேவன் சொல்லிக் கொடுத்து என் மக்களுக்கு தெரிவி என்று சொல்கிறார். அவர்கள் தாய் தந்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவர்கள் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும். எனக்கு கீழ்ப்படிவார்களேயானால் அவர்கள் தாய் தந்தைகளை பாதுகாப்பார்கள். கிறிஸ்தவத்தில் சொல்லுங்க, ஓல்டேஜ் ஹோமே கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆண்டவர் மரிக்கும் பொழுது கூட தன் தாயை அனாதையாக விட்டு விடவில்லை. அந்த தாய்க்கு யாருமே இல்லை என்று தெரிந்து தன் பிரியமான சீடனான யோவானை பார்த்து சொன்னார், இதோ உன் தாய். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஏங்க உங்க தாய் தந்தைய சரியா பார்க்கறது இல்லை? மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் தேவன் சொல்லுகிறார், என் ஜனங்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள்,
ஆங்கிலத்தில் அருமையாக இருக்கு, கம்ஃபர்ட் மை பீப்புள் சேஸ் அ லார்ட். உங்களை கம்ஃபர்ட் பண்ண சொல்கிறார். நீங்கள் கம்ஃபர்ட்டாக இருக்கணும். அதே போல் நீங்கள் உங்கள் அம்மாவை கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கணும். இயேசு அம்மாவை கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டார். இயேசு இருந்த காலம் வரை அம்மாவை கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டார். நீங்களும் பார்க்கணும். இயேசு உங்களை கம்ஃபர்ட்டாக பார்க்குறாரு இல்லையா? ஒரு நோய் நொடி வராமல் உங்களை பாதுகாக்கிறார் இல்லையா? 3 வேளை உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எப்படியாவது உங்களை போஷிக்கிறார் இல்லையா? இருக்க இடத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து தேவன் பாதுகாக்கிறார் இல்லையா? பின்ன எதுக்குங்க, என்னங்க கவலை உங்களுக்கு எனக்கும்? தயவு செய்து நினைத்து பாருங்கள். பரலோகத்தில் இருக்கிற தேவன், இயேசு அப்பா, இயேசு அம்மா எல்லாம் நமக்கு பரலோகத்தில் இருக்க அப்பா. அந்த அப்பா சொல்றாரு, என் பிள்ளைகள் எப்படியாவது பரலோகத்திற்கு வர வேண்டும் என்று உங்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார் கொலோசியர் 1:4 பரலோகத்திலே உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம். பரலோகத்தில் நீங்களும் நானும் இருக்கணும், சுபிக்ஷமா இருக்கணும், சுகமா இருக்கணும்னு சொல்லி இயேசு உங்கள் மேல் நம்பிக்கை வைத்தது நிமித்தம் தான் இந்த உலகிற்கு மனிதனாக பிறந்தார். அவரை ஒரு சகோதரி பெற்றெடுத்தார். ஆண்டவரின் தாயார் என்ற எலிசபெத் அம்மாவால் அழைக்கப்பட்டார். அந்த ஆண்டவரின் தாயார் எவ்வாறு தன் பிள்ளையை பார்த்தாரோ அதே போன்று நீங்களும் உங்கள் பிள்ளைகளை சரியாக பார்க்க வேண்டும். அந்த அம்மையார் எப்படி மனித தயவிலும் ஞானத்திலும் வளர்த்தியிலும் வளர்த்தாரோ அப்படி நீங்களும் உங்கள் பிள்ளைகளை வளர்க்கணும். மறந்துடாதீங்க. உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தேவனிடத்தில் சொல்லுங்கள், ஊழியக்காரனிடத்தில் சொல்லுங்கள். அவர்கள் உங்களுக்காக அழுது ஜெபிப்பார்கள். ஏனென்றால் தேவன் ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். நீங்க கஷ்டப்படுறது தேவனுக்கு பிடிக்காதுங்க. உங்களுக்கு ஆறுதல் சொல்ல என் தேவன் காத்து கொண்டிருக்கிறாருங்க. நீங்க தாங்க தேவன்கிட்ட போகணும். ஆறுதல் வேணும்னா நீங்க தாங்க இயேசு கிட்ட போகணும். அவர் உங்ககிட்ட வர மாட்டாருங்க. ஏன்னா அவர் மகா பரிசுத்தர், பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் செய்கிறவர். நீங்களும் நானும் பாவிகள். நம் பாவத்தை விட்டு விட்டு இயேசுவை பிடித்து கொண்டு, அப்பா டாடி எனக்கு ஆறுதல் வேணும் டாடி, எனக்கு வந்து கம்ஃபர்ட் பண்ணுங்க டாடி என்று சொல்லுவீர்களே. ஆனால் பவுலுக்கு, பேதுருக்கு, ஸ்தோவானுக்கு கம்ஃபர்ட் பண்ண அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கம்ஃபர்ட் பண்ணுவார், ஆறுதல் கொடுப்பார். 2 கொரிந்தியர் 1:3 தெளிவாக சொல்லுகிறது. கடைசி வார்த்தை, ஆறுதலின் தேவனாயிருக்கிறார். நீங்கள் துன்பப்படுவதை, நான் துன்பப்படுவதை என் தேவன் பார்த்து விருப்பப்படுவது இல்லை. எந்த தாயும் தன் பிள்ளைகள் துன்பப்படுவதை விரும்ப மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இயேசு எப்படி நீங்களும் நானும் துன்பப்படுவதை விருப்பப்படுவார்? நல்லா நினைச்சு பாருங்க. தாய் உன்னை தேற்றும் பொழுது என் தேவன் உன்னை தேற்றாமல் இருப்பாரா? தாய் உன்னை ஆடை கொடுத்து அலங்கரித்து பார்க்கும் பொழுது என் தேவன் உனக்கு ஆடை கொடுத்து அலங்கரித்து பார்க்க மாட்டாரா? நிறைய பேர் நான் டெய்லி சொல்லிக்கிட்டே இருப்பேன். சில பேர் கண்டுக்கவே மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா தேவன் சொன்னார் அல்லவா, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். ஏசாயா 40:1 அதுதாங்க நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தேவன் கொடுத்த வேலையை ஒரு வேலைக்காரனாக நான் செய்து கொண்டே இருப்பேன். அது எனக்கு பிரியமாயிருக்கிறது. நான் ஆண்டவரிடம் கேட்கிறேன், ஆண்டவரே உயிருள்ளவரே, இந்த செய்தியை மக்களுக்கு நான் அறிவித்து கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு அமெரிக்க தேசத்திற்கு போக ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அமெரிக்காவுக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு அழைப்பு. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? அமெரிக்காவுக்கு நான் போக விரும்பலை, நான் இங்கே இருந்தே நான் ஊழியம் பண்ணுறேன். இந்த ஊழியத்தை இந்தியாவில் இலங்கையில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
இலங்கையில் இருக்க மக்கள்லாம் சாதாரண மக்கள். அவர்களை எப்படியாவது நான் ஆண்டவரின் பாதம் கொண்டு வர வேண்டும். அந்த இலங்கையில் உள்ள ஒவ்வொரு பார்க்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் வளமாய் வாழ வேண்டும். அதுவரை நான் அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருப்பேன். அவர்கள் யாருன்னே எனக்கு தெரியாது. நான் அல்காரிதம் பார்க்கும்போது தான் தெரியும், இலங்கையில் 3% மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்பேற்பட்ட தேவ கிருபை பாருங்க. நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அவர்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இதுதான் தேவன் சொல்ற கடமை. பிறருக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க. நீங்க பிறருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது, இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உங்களுக்கு ஆண்டவரின் கோலும் தடியும் உங்களை தேற்றும். நீங்க மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும், எந்த விதமான பேராபத்துக்குள் நீங்க நுழைந்து போனாலும் உங்களுக்கு ஆபத்து வராது. பயப்படுவீங்க, ஆபத்து வரவே வராது. கடலின் நடுவே மோசேயோடு நடந்து சென்ற மக்கள் பயந்தார்கள். மோசே என்ன சொன்னார் தெரியுமா? நான் முதல்ல போறேன், நீங்க பின்னால வாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், நீங்க சும்மா இருங்க, உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன். ஆண்டவரை நம்பி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்படி நாம் நடப்போமே ஆனால் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் யுத்தம் செய்வார்கள். உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக யுத்தம் செய்ய மாட்டாரா? சங்கீதம் 23:4 இவ்வாறு சொல்கிறது, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாக்குக்கு பயப்படேன், தேவரில் என்னோடு கூட இருக்கிறேன். நீங்க இயேசுவை நம்பி இயேசுகிட்ட முழுதுமா எங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து இருப்பீர்களேயானால் இயேசு உங்கள் கூட இருக்கிறார். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அதாவது ஆங்கிலத்தில் ராட் அண்ட் ஸ்டாஃப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கோலும் தடியும் உங்களை தேற்றும். எவ்வாறு மோசேக்கு ஒரு தடி கொடுக்கப்பட்டு மோசே வழி நடத்தப்பட்டானோ அவ்வாறு உங்களுக்கும் எனக்கும் தேவன் தடியாய் இருப்பார், கோலாய் இருப்பார். ஏசாயா 62:5 சொல்கிறது, உன் தேவன் உன் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்து எவ்வாறு ஒரு குழந்தை தாயை கட்டிப்பிடித்து என் தாய் இருக்கிறார் எனக்கு பயம் இல்லை என்று சொல்கிறதோ அவ்வாறு நீங்களும் தேவனை இயேசு கிறிஸ்துவை தாயாய் கட்டிப்பிடித்திருப்பீர்களே ஆனால் தேவன் மகிழ்ச்சியாய் இருக்கிறார், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறார். இன்னைக்கு தேவன் சொன்ன வார்த்தை, என் மக்களுக்கு சொல், என் மக்கள் என்னை கட்டி பிடித்து தாய் பிடிப்பது போல என்னை பிடித்து கொள்வார்களே ஆனால் நான் அவர்களோடு இருப்பேன், அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. நான் எந்த வெளிநாட்டுக்கு இது வரைக்கும் போகலைங்க, எந்த ஒரு கான்ஃபரன்ஸுக்கு நான் போகலைங்க. என்ன சில தனி சபையினரை கூப்பிட்டாங்க, நீங்கள் இதில் வந்து சேர்ந்துருங்க, நாங்கள் பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸுக்கு துபாய் கூட்டிகிட்டு போகிறோம், ஜெர்மனி கூட்டிகிட்டு போகிறோன்னு. நான் சொன்னேன், இல்லை, அது எனக்கான ஊழியம் இல்லை. நாங்கள் பணம் தரோம், பாஸ்டர்ஸ் மீட்டிங் வாங்க நாங்கள் பணம் தரோம், எனக்கான ஊழியம் அது அல்ல. பணம் எனக்கு வேண்டாம். 3 வேளை சூரிய மனைவியை போடுறாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், எனக்கு என்ன கவலைங்க? உங்களோடு பிரசங்கிக்கிற வெள்ளை சட்டை எனக்கு இருக்குங்க, போட்டுக்க பேண்ட் இருக்குங்க, வேறு என்னங்க எனக்கு வேணும்? ஒன்றும் வேண்டாங்க. நீதிபதிகள் 1:8 சொல்லப்பட்டது போல உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, வேதத்தில் சொல்ல ஒவ்வொரு போதகத்தையும் தள்ளாதே. நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.